ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ஆரோ. ஸோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நேற்று செஷன் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், இன்னைக்கு செஷன் கரெக்டாக சொன்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிடுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஓகே. எஸ். ஸோ எந்தெந்த ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊர்ல செம்ம மழைப்பா, இடி இடிக்குது எனக்கு இங்க. எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது? ஹாய் கைஸ், வணக்கம் வணக்கம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட், ஆடியோ கிளியரா இருந்ததுன்னா ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. யா, சிதம்பரத்துல ரைனு ஓகே, சூப்பர். மேட்டூர்ல ரைனு ஓகே. செங்கல்பட்டு ஓகே. ஆஃப்டர்நூன் லைட்டா. எங்க எந்த ஊர்ல ஆஃப்டர்நூன் லைட்டா மேல? தூத்துக்குடி சூப்பர், வெரி குட். ஓகே. வேற எங்கெங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு guys? இங்க செம்மையா மழை பெய்யுது, இடி இடிக்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்துல தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இன்வெர்டர் போட்டு கொடுத்தாரு. மை டாடி இன்வெர்டர் போட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்க முடியுது. பாருங்க, ஒரு பர்சன் பண்ண இன்னைக்கு பண்ண ஒரு உதவியால இன்னைக்கு ஒரு 100 200 பேருடைய லைஃபே வந்து மாற்றம் அடையுது. கரெக்டா? நான் இன்வெர்டர் போட்டதுக்கு எங்க அப்பாவை நான் வந்து பாத்தீங்கன்னா திட்டினேன் ஆக்சுவலா. இருக்கிற கஷ்டத்துல நீங்க ஏன் டாடி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அவர் போட்டாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கிராட்டிடியூட் டு மை டாட். இந்த டேவ்ல வந்து உங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் இன்டைரக்டிவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஸ் எஸ், ப்ரௌட் டாட். எஸ். ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு லிங்க். வரட்டும், யாரெல்லாம் வந்து வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே. எல்லாரும் லாஸ்ட்ல வராங்க, இன்டர்வியூ சாரி, அட்டண்டன்ஸ் லிங்க் கேட்டுட்டு லாஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து இன்டர்வியூ அட்டண்டன்ஸ் லிங்க் கொடுத்துலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கல எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் எப்பயுமே ஃப்ரீயா கிடைச்சா நம்ம ஆளுங்க வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் யாருமே ஃப்ரீயா வந்து சொல்லி கொடுக்குறது கிடையாது. 800 பேர் இருக்கிறாங்க நம்ம குரூப்ல. 100 பேர் கூட கன்சிஸ்டன்சியா வர மாட்டாங்க. தட்ஸ் வெரி பேட். சொல்லுங்க பாக்கலாம். ஓகே, ஃபைன்.
எப்படி போயிட்டு இருக்கு guys? இந்த செஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நான் ரியலாவே உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குறேன்னா ஆக்சுவலா தமிழ் கம்யூனிட்டியில நான் இதுவரையும் வந்து ஒரு ஒரு 12 13 ஆயிரம் பேர் கிட்ட இம்பாக்ட் பண்ணிருக்கேன்ற ஒரு பிலீஃப் இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஸோ உங்க எல்லாருக்கும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா இதுல? இந்த செஷன் மூலியமா உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், அது மூலியமா நீங்க எல்லாம் பெனிஃபிட் ஆகுறீங்க அப்படின்னா தட்ஸ் ரியலி பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், அது பொட்டன்ஷியலா இம்பாக்ட் ஆகுதான்றது தெரியணும் இல்லையா? கணேசன், நானும் பாண்டிச்சேரி தான்ப்பா. ஸோ ஒரு நிஜமாலுமே இம்பாக்ட் ஆகுதுன்னா ஐ சொல்லிட்டு போடுங்க. வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். ஓகே, பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ லாஸ்ட்டாக நிறைய பார்த்துருந்தோம். லைக் இன்ஃபர்மேஷன் டிசைன்னா என்ன, விஷுவல் டிசைன்னா என்ன. விஷுவல் டிசைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களுடைய விஷுவல்ஸ், அதாவது உங்க மொபைல் ஆப்பு இல்லை ஒரு வெப் ஆப்போடைய டிசைன், எலமெண்ட்ஸ், டைப்போகிராஃபி, இது எல்லாத்தையும், சவுண்டு, அனிமேஷன், ஜிஃப் எல்லாத்தையும் சேர்த்தது தான் விஷுவல் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் டிசைன் மீன்ஸ் யூஐ டிசைன் பேசிக்லி. ஓகே. ஸோ உங்களுடைய நேவிகேஷன், லே அவுட்டு, காப்பி, உங்களோட கேஸ்கேடிங், ஸ்டைல் ஷீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ டிசைன் சொல்லுவாங்க. யா, நீங்க கோர்சர் எல்லாம் ஃபாரின் கண்டென்ட் ஐஸ்வர்யா. எவ்வளோ ஏதோ ஏதோ நிறைய படிச்சு பார்த்துட்டேன். எல்லாமே குழப்புற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து நீங்க ஒரு கிளாரிட்டிக்குள்ள வரவே முடியாது. இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிற செஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே போல வேற யாராவது எடுப்பாங்கன்னா நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. யூ கேன் சி தமிழ் கம்யூனிட்டில எந்த டிசைனர் வேணா பேச சொல்லுங்க, என்ன மாதிரி யூஎக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு யூஎக்ஸ்ல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நான் இருக்கேன் ஆக்சுவலி. சரிங்களா? அந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்து இவ்வளோ சிம்பிளிஃபைடா யாருமே ஆஹ், சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன் சொல்றேன்னா மார்க்கெட்ல நிறைய பேருக்கே தமிழ்ல டெலிவரி பண்ண தெரியாது. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது எந்த சுச்சுவேஷன் எங்க வரப்போகுது, இதை ரியல் டைம்ல நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்றத வந்து ரெகுலரா நான் பண்ணதுனால தான் சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி பண்ணும்போது அங்க யூஎக்ஸ் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஒன்லி யூஐ மட்டும் தான் பண்ணுவாங்க, அதுவும் போட்டோஷாப்ல பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஐ மேட் அ இம்பாக்ட். ஓகே.
லெஸ் தென் ஒரு 6 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே போயிடுச்சு. அதாவது லக்ஷ்மன் ஒரு டிசைனர் இருக்கிறாரு, அவர் பண்ற டிசைன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு, ஸ்டன்னிங்கா இருக்கு. அனுப்புற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து ஓகே பண்ணிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க அப்படி சொல்லிட்டு வேற வேற பீப்புளுடைய கம்யூனிட்டிஸ்ல இருந்து ஆஹ், வேற வேற கம்யூனிட்டிஸ்னா வேற வேற பிரான்ச்சஸ்ல இருந்து எனக்கு பிங் வருது. இந்த மாதிரி நீங்க என்ன டூல் யூஸ் பண்றீங்க, எப்படி டிசைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ செட் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா யூஐ மட்டும் கிடையாது, யூஎக்ஸ்ன்ற செக்மெண்டேஷன் தான். நான் எந்த ஒர்க் பண்ணாலும் யூஐ ப்ராப்பரா பண்றதுக்கு காரணம் யூஎக்ஸ் ப்ராப்பரா பயன்படுத்துறதுனால தான். ஸோ யூஎக்ஸை வந்து ப்ராப்பரா நம்மளுடைய கம்பெனிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அனுப்புற எல்லா ப்ராடக்ட்டுமே சக்சஸ் ரேட் அதிகமாகும் அப்படி சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தே பிலீவ்டு தட் ஓகே இந்த பர்சன் நிஜமாலுமே யூஎக்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்றாரு, அதனால டீம் எல்லாருக்கும் இவரை வச்சு ட்ரெயின் பண்ணுங்க அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த என்டையர் டீமுமே நான் ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சக்க போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு யூஎக்ஸ் ஸ்ட்ராங்கா படிச்சிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றதுக்கு காரணம் என்னன்னா யூஎக்ஸ் இருந்தா மட்டும்தான் இன்டர்வியூல ஜெயிக்க முடியும். இன்டர்வியூல உள்ள போனதுக்கு அப்புறம் யூஐல உட்காந்து ஒர்க் பண்ணணும். யூஐல உட்காந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கிளைண்ட் கிட்ட செல் பண்றதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸா தான் நீங்க பேசி ஆகணும். அது மட்டும் இல்ல, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட்டபிலிட்டி, அக்கௌண்ட் ரோட் மேப்பு, ஐ மீன் ப்ராடக்ட் ரோட் மேப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ பிகினரா, ஆஸ் அ பீப்புளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே. ஸோ சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல யூஎக்ஸ் கோச்சா நான் வரணுன்றது தான் என்னோட ட்ரீம் அண்ட் எய்மு. ஒரு 1 lakh டிசைனர்ஸை நான் உருவாக்கி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எய்ம். ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதை நோக்கிய ஒரு பயணம் தான் இந்த 10 நாள் பூட் கேம்ப். என்னுடைய நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், நான் ஒரு 1 hour கன்சல்டிங் பண்ணேன்னா இட் வில் பி அ 1000 rupees ஃபார் மீ. என் கூட ஒரு 1-on-1 கன்சல்டேஷன் பண்ணாங்கன்னா ஐ சார்ஜ் 1000 rupees ஃபார் தட். ஏன்னா எவ்ரி ஒன் ஹாவ் அ வேலிட் டைம்ல. நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயமே டைம் தான். ஒரு 1 hour வந்து இங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதுக்கு உங்களுக்கும் ஒரு வின் வின் சுச்சுவேஷன் இருக்கணும். அதாவது உங்களுக்கும் ஒரு வின் இருக்கணும், எனக்கும் ஒரு வின் இருக்கணும். வித்தவுட் ஹேவிங் எனி வின்னிங் சுச்சுவேஷன் அதுல ஒரு அர்த்தமே இல்லாம போகும். இப்ப நான் காசு வாங்கிட்டு நான் வந்து ஒரு 1 hour கன்சல்டிங் கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? நீங்க அந்த ரியலா அந்த 1 hour யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. லைக் கொஷின்ஸ் எழுதிட்டு வருவாங்க. என்கிட்ட இதுவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க 1-on-1 செஷனுக்கு. கொஷின்ஸ் எழுதிட்டு வருவாங்க, கேட்பாங்க. நிறைய கொஷின்ஸுக்கு வேல்யூ கொடுப்பேன். 1.5 1 மணி நேரம் கனெக்ட் பண்ற சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயாவே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன். இது மூலயமா அவங்க என் கூட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட ஒருத்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ கம்யூனிட்டி கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஹூ பே தோஸ் பே அட்டென்ஷன், இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஸோ யார் ஒருத்தவங்க அட்டென்ஷன் பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்களுக்கு ரியலா பொட்டன்ஷியல் தேவைப்படுது அவங்க தான் அட்டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட 1 hour வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். ஐம் வேல்யூவிங் மை 1 hour. அந்த 1 hour நான் உங்களுக்கு எஃபிஷியண்டா கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்க எஃபிஷியண்டா பயன்படுத்துறீங்களா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இப்பயே மறுபடியும் எப்பயுமே சொல்றது தான், ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை பொறுப்பா தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு இதே விஷயத்த வேற ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த இடத்துல யூ வில் பே மச் மோர் தென் திஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால கொடுக்குற இன்புட்டையும் கொடுக்குற விஷயத்தையும் அப்பப்போ ட்ரை பண்ணுங்க. ஆஹ் என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரியலாகவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னுடைய எய்ம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபர்தராக எங்களோட கம்யூனிட்டியில் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதும் ஃபர்தராக எங்கள் கூட ட்ராவலாக அதாவது வாலண்டியராக ட்ராவல் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டிசைன். ஓகே, வில் ஸ்டார்ட் நவ். ஐ திங்க் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் தி சேட் பாக்ஸ். வி கேன் ஏபிள் டு ஆன்சர் ஃபார் தட். ஓகேவா? ஸோ விஷுவல் டிசைன் அப்படின்றது பார்த்தோம்.
உங்களோட கலர், ஃபாண்ட், டைப்போகிராஃபி, லேஅவுட், நேவிகேஷன், காப்பி. காப்பின்றது டெக்ஸ்ட். ஓகே. அதாவது உங்களுடைய மொபைல் ஆப்குள்ளேயோ இல்லை வெப் ஆப்குள்ளேயோ வரப்போற டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆஹ், என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ படிக்க போறோம், அதை பத்தி தான். ஓகே. இதோ இருக்கு பாருங்க, அதான் இது யூஎக்ஸ் ரைட்டிங் அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா மைக்ரோ காப்பின்னு சொல்லுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் பொழுது உள்ள போடுற அந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, ஹலோ டேனியல், ஹாய் ராஜ்குமார், ஹலோ ஹாரோ, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குற மாதிரியோ இல்லை அதுக்கான ஆன்சர் கேட்குற மாதிரியோ உங்களுடைய மொபைல் ஆப்குள்ள வர கண்டென்ட் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸ், அந்த பீப்புள் என்னென்ன பார்ப்பாங்க, அது என்னென்ன இன்ட்ராக்ட் பண்றாங்களோ அதுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான லேபிள் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் வந்து எல்லாமே யாராவது ஒருத்தவங்க எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. அந்த யூஎக்ஸ் ரைட்டர்ன்றதே ஒரு ரோல், தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தே ரைட் இட் அபவுட் உங்களுடைய டிசைன். உங்களோட மொபைல் ஆப் வந்து உங்க கூட கான்வர்சேஷன் பண்ற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு யூசரும் அந்த ஒரு பர்சனும் கான்வர்சேஷன் பண்ற மாதிரியே இருக்கும். அதாவது அந்த மொபைல் ஆப்புக்கும் அந்த யூசருக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வேணா இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதாயிட்டு இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, லைக் வாட் இஸ் தட், எமோஜி எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கே, அது ஏதோ எமோஷனை நம்ம கூட ஷேர் பண்ற மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா கைஸ்? அந்த எமோஜி, வாட்ஸ்அப் எமோஜி வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட பேசுற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எமோஷன் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் யுஎக்ஸ் ரைட்டர். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? யுஎக்ஸ் ரைட்டர். ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் யூசருக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு கொடுக்கறவங்களுக்கு பேர் தான் என்னது? யூஎக்ஸ் ரைட்டர். டிஃபரன்ஸ் பிட்வீன் யூஎக்ஸ் ரைட்டர் அண்ட் ரிசர்ச்சர். ஓகே. யூஎக்ஸ் ரைட்டர்ன்றவங்க டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் யாரு, நீங்க யூஐல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அந்த உள்ள போடுற டெக்ஸ்ட் எல்லாமே யாரு போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரைட்டர் போட்டு கொடுப்பாங்க. நீங்க ஒன்லி டிசைன் பண்றதுக்கு மட்டும் டம்மி கண்டென்ட் போட்டு கொடுத்துருவீங்க அங்க. அவங்க அதை வேலிடேட் பண்ணி இது நம்மளோட ஆப்புக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படின்றத அவங்க தான் சஜஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் யூஎக்ஸ் ரைட்டர். ரிசர்ச்சர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பண்ண ஆப் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா, ஏபி டெஸ்டிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசருக்கு நிஜமாலுமே என்ன தேவைப்படுதுன்னு பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ரிசர்ச்சர் சொல்லுவாங்க. ஓகே, காட் இட். சூப்பர். ஸோ யூஎக்ஸ் ரைட்டர் வந்து எம்பிஏ சாரி பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாருமே யூஎக்ஸ் ரைட்டர் ஆக முடியும். குவாலிஃபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிச்சிருக்கணுன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும், யூ கேன் பிகம் யூஎக்ஸ் ரைட்டர். நீங்க யாராவது நான் நான் டிகிரி பண்ணியிருக்கேன், நான் கோடிங் பண்ணியிருக்கேன், சாரி நான் ஐடி டிகிரி பண்ணிட்டேன், சிஎஸ்சி டிகிரி பண்ணல, இன்ஜினியரிங் டிகிரி பண்ணலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரிட்டன்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்னா, யூ கேன் அப்ளை ஃபார் யூஎக்ஸ் ரைட்டர். சொல்றது புரிஞ்சுதுங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்அப்ஸ். மார்க்அப்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல ஒரு ஆப் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ரியல் ஆப் கிடையாது. உங்களுடைய யூசர், அதாவது உங்களுடைய பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர் இருக்கிறாங்கல்ல, உங்களோட கிளைண்ட், அவங்க கிட்ட வெறும் ஸ்கிரீன் எடுத்து போய் காட்டினீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இது நல்லா இல்ல, இது எனக்கு பிடிக்கல, நீங்க டிசைன் வேற மாதிரி மாத்துங்கன்னு சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால மார்க்அப் சில ஸ்கிரீன்ஸ், அதாவது ஒரு மொபைல் ஆப்புக்குள்ள அந்த ஸ்கிரீன்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பெயர் மார்க்அப் டிசைன் சொல்லுவாங்க. இது நாட் ஒன்லி இன் மொபைல் ஆப், நிறைய இதுல இருக்கு இந்த மாதிரி மார்க்அப்ஸ் டிசைன். என்னென்னத்துல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்றேன், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ மார்க்அப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மார்க்அப்ஸ் இருக்கு. அதாவது நீங்க டிசைன் பண்ற லே அவுட் எல்லாத்துலயுமே மார்க்அப்ஸ் இருக்கு. அதாவது லோகோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி டிஷர்ட்ல நீங்க பண்ற டிசைன்ஸை ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே மார்க்அப்ஸ் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மார்க்அப்ஸ் மாறும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது லோகோ டிசைனு, ஆடியோ சாரி லோகோ டிசைனு, டிஷர்ட் டிசைனு, இந்த மாதிரி மக் டிசைனு, காப்பி டிசைன், இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையுமே மார்க்அப் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபைனல் அவுட்புட் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க்அப் டிசைன்ஸ். அதுவே உங்களுக்கு மார்க்அப் யூஎக்ஸ் டிசைன் போட்டீங்கன்னா, யூஐன்னு போட்டீங்கன்னா அது மொபைல் ஆப்புக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இதோ இந்த மாதிரி லே அவுட்ல ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுவாங்க. நார்மலா பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்ல எடுத்து பார்க்கும்போதும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். காட் இட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கா? அதுவே இந்த மாதிரி ஒரு லே அவுட் போடாம ஜஸ்ட் ஃபிக்மால டிசைன் பண்ணதை மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும்? கரெக்டா? ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா லைட்டா தெரியும், டிசைன் மாதிரியே தெரியாது, கிளையண்ட்டுக்கு பிடிக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு லே அவுட்ல ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு பேரு மார்க்அப் சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால் மார்க்அப் டிசைன். அதுவே புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. புரோட்டோடைப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு கிளிக் பண்ணி போனா அதுக்கு பெயர் புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளும் காட்டுறேன். இப்போ ஃபிக்மா தான் நீ நம்ம பார்க்க போறோம் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ நீங்க ஃபிக்மா தான் பார்க்க போறோம். ஸோ ஃபிக்மாவில் அதுக்கு முன்னாடி யூஐல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் யூஐ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு செஷன்ல யூஐ பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் இட். ஓகே. ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஃபிக்மா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இதான் வயர் ஃப்ரேமிங். இதோ பாருங்க, எங்கேருந்து கிளிக் பண்ணி எங்க போகணும் அப்படின்றத இங்க போடுது பாருங்க. இதுதான் வயர் ஃப்ரேமு. கிளிக் பண்ணா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இங்கேயே நம்ம பார்க்க முடியும். எஸ், இதுதான் அந்த அந்த ப்ரோட்டோடைப் மார்க்அப்ஸ். இந்த மார்க்அப்ஸ் எப்படி பண்றதுன்றதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். ஓகே, வி வில் சி இன் அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம ஃபிக்மா டிசைன் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் அ பிரீஃப். ஜஸ்ட் இது எப்படி மார்க்அப்னா எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் அது கிளிக் பண்ணிட்டு நான் அப்படி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணேன்னா எனக்கு ரியலா ஒரு வெப்சைட் எப்படி ப்ளே ஆகும், ஒரு மொபைல் ஆப் ப்ளே ஆகுமோ அதே மாதிரி ப்ளே ஆகும். திஸ் இஸ் கால் கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப் சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் அ கிளிக்கபிள் இன்ட்ராக்ஷன் டிசைன் ஆர் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காட் இட். ஃபைன். அடுத்து போலாமா?
ஸோ இந்த மாதிரி மாக்கப்ன்றது ஒரு ஸ்கில் செட்டு. இதுவுமே நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ மாக்கப் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மாக்கப் எம்ஓசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், எஸ் கைஸ், சூப்பர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம். டிசைன் சிஸ்டம்னா என்னப்பா? ஸோ டிசைன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ். அதாவது உங்க வீடு கட்டுறதுக்காக என்னென்ன பொருள்லாம் முன்னாடியே வாங்கி வைப்பீங்க? ஜல்லி, கல்லு, மண்ணு, சிமெண்ட், செங்கல், எப்படிலாம் உங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பொருள்லாம் வாங்கி வைக்கிறீங்களோ, அதே போல உங்களோட ஆப் பண்றதுக்கும் சில எலமெண்ட்ஸை, சில சில செட் ஆஃப் விஷயங்களை முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பேரு டிசைன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிசைன் கைட்லைன் சொல்லுவாங்க. என்னது? டிசைன் கைட்லைன்ஸ். நோட் டவுன் பண்ணிக்க கைஸ். டிசைன் கைட்லைன், டிசைன் சிஸ்டமும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்றும் இல்லை, என் ஆப் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற பட்டனு, டைப்போகிராஃபி, லே அவுட்டு, ஸ்கிரீன் சைஸு, எல்லா விதமான எலமெண்ட்டையும் ஒரு சேர ஒரு சேர பில்டு பண்ணி ஒரு டாக்குமெண்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதற்கு பெயர் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபிக்மாவில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, டிசைன் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கில் செட்டு. டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு மட்டுமே தனியா ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டிசைன் சிஸ்டம் இன்ஜினியர். அவங்களுடைய வேலையே என்னன்னா டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுக்கறதா வேலை. நம்ம பண்ண டிசைன் வந்து டிசைன் சிஸ்டமோட ஒத்து போகுதா, ஒத்து போகலையா, இதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணுமான்றது எல்லாத்தையுமே அவங்க தான் சொல்லுவாங்க. காட் இட்? ஸோ டிசைன் சிஸ்டம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னா டிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர் கைஸ். தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங் யூ காட் அ கிளாரிட்டி ஆன் டிசைன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசபிலிட்டி ரிப்போர்ட். யூசபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆப் டிசைன் பண்ணிட்டீங்க, அந்த ஆப் டிசைன் உண்மையாலுமே ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, உண்மையாலுமே இதுக்கு ரொம்ப இன்ட்ராக்ஷன் இருக்கா, இன்ட்ராக்ஷன் இல்லையா, ஒரு டாஸ்கை இந்த யூசர்ஸ் கிட்ட கொடுத்தா எவ்வளவு செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு பெயர் யூசபிலிட்டி ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்க பண்ண டிசைனை நிஜமாலுமே இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல. அதாவது இப்போ நீங்க டிசைன் பண்ணிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒன்னு டிசைன் பண்ணிருப்பாரு, உங்க டீம்மேட்டும் ஒன்னு பண்ணிருப்பாங்க. அதுல எது ரியலாவே நல்ல டிசைன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் கிட்ட அந்த அந்த டிசைனை கொடுத்து ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ஷன் ப்ரோட்டோடைப்போட கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு அந்த யூசர் எடுத்துக்கிட்ட டைம் இருக்குல்ல, அந்த டைமை கேப்சர் பண்றதுக்கு பேர் தான் யூசபிலிட்டி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா உக்காந்தாங்க, எந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷனோட உட்காந்தாங்க, எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியோட இது பண்ணாங்க,
எந்த அளவுக்கு இதுல வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற அந்த டேட்டாவை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு யூசபிலிட்டி ரிப்போர்ட். இதுக்கு யூஎக்ஸ் ரிசர்ச் டீம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க பண்ற டிசைன் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அதை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க ரிப்போர்ட். இது ரொம்ப சிம்பிளா இருந்தது இந்த டிசைனு, இது ரொம்ப டிசைன், இந்த டிசைன் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் இங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட்டா கிடைக்கும். சரியா? ஸோ யூசபிலிட்டி ரிப்போர்ட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூஆர் அப்படின்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம். சாட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர் கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப் யார் யாரு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது யூசருடைய பிஹேவியர், யூசருடைய பிஹேவியர் அனலைஸ் பண்றதுக்காகவும், அதாவது நீங்க யூசர்ஸ் கிட்ட உட்காந்து ரிசர்ச் பண்ணி டேட்டா வாங்கிட்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். பேசிக்கலி யூஎக்ஸ் வந்து யூசர்ஸ் கிட்ட உட்காந்து பேசி டேட்டாவை வாங்குற ஒரு விஷயம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதுவே குவான்டிட்டி ரிசர்ச்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் அண்ட் நியூமரிக்கல் நம்பர்ஸ் வேல்யூஸ். அதாவது என்னன்னா இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இது பிடிக்கல அப்படின்ற ரிப்போர்ட் தான் அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. சாரி, குவான்டிடேட்டிவ் டேட்டா சொல்லுவாங்க. அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா உங்க சைட்ல ஒரு சில ஆப்பை இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. அந்த ஆப் என்ன பண்ணும், உங்களை மானிட்டர் பண்ணும், எந்த ஏரியாவில இருந்து யூசர் வராங்க, அவங்க எந்தெந்த இது மேல கிளிக் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு 4 ல இருந்து 5 10 நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில யூசர்ஸோட ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கு பெயர் என்னது, யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ். நோட் டவுன் பண்ணிக்கிங்க யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ்க்கு. இதுக்கு ஒரு 4 டூல் இருக்கு. மேக்ஸிமம் யூஸ் பண்றது பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ற 4 டூல் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி, கூகுள் அனலிட்டிக்ஸ், அடோப் அனலிட்டிக்ஸ், லக்கி ஆரஞ்ச் அண்ட் யூஎக்ஸ் ஆட்ஜார். இதெல்லாம் டூல்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்னு போட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும். இது மூலியமா யூசரோட பிஹேவியர் என்னன்னு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஹோப். ஸோ என்னோட ஸ்கிரீன் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கிரீன் தெரியுது. இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டிக்குள்ள தான் இருக்கேன். ஓகே, ஐம் கோயிங் டு ஓப்பன் அக்கௌண்ட். ஓகே, மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன். ஓகே, இந்த அக்கௌண்ட்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன், சைன்இன் பண்ண போறேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சைன்இன் பண்ணிக்கலாம்.
ஹோப் ஹோப் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, விசிபிளா இருக்குன்னா விசிபிள் அப்படி போட்டுருங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எத்தனை பேர் எத்தனை எத்தனை ட்ராக் பண்றோம் பாத்தீங்கன்னா we are tracking 4 வெப்சைட்ஸ் ரைட் now. ஓகே, இதுல நான் இதெல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க guys. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க. we are showing right now to you. why? because you need to understand what is UX analyticsன்றதுனால. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய லாஸ்ட் 3 டேஸ் செஷன் பார்த்துருக்கீங்க. ஓகே, லாஸ்ட் 3 டேஸ்ல இல்லைன்னா லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 25 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஓகே, 25 பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த 25 பேர்ல யூனிக் யூசர்ஸ் 22 பேர். ஓகே, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லாத்தையுமே நான் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா dmenti.com டைரக்டா போட்டு சர்ச் பண்ணுவாங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா google.co.in, பிங்கு, யாஹூ இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணவங்க தான் இங்க வந்திருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல ஆல் யூசர் நான் போடுறேன். ஓகே, இங்க எங்கெங்கலாம் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா லைக் இந்தியாவில இருந்து ஒரு செக்ஷன் வந்திருக்கு. லேப்டாப் விசிட்டரா வந்திருக்காங்க 2 செஷனு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓபன் பண்ண போறேன். ஓகே, அந்த செஷன்ல அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? ஸோ இப்போ அந்த யூசர் வந்து உள்ள என்ன பண்ணாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எங்கேருந்து வந்தாங்கன்றது கொண்டு இங்க ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதாவது சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னா, சென்னைனா நீங்க லோக்கல் தமிழ்நாட்டுல தான் யாரோ ஒருத்தவங்க வந்து விசிபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 16 நிமிஷம் இருந்திருக்காங்க dmenti.comல. அவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்னுடைய ஸ்கிரீன்ல விசிபிள் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நான் ப்ளே பண்ண போறேன். ஓகே, ஆல்ரெடி ப்ளே ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறாங்க. நீங்க பாருங்க, அவங்களோட கர்சர் எங்கெங்கெல்லாம் ட்ராக் ஆகுது பாருங்க. ஓகே, நியூ பேஜுக்குள்ள போறாங்க, யுஎக்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க, பாக்குறாங்க போயிட்டு. ஓகே, ஃபார்ம் ஒன்று வருது. ஓகேவா? கான்டாக்ட்ல போய் பாக்குறாங்க, ஃபோன் நம்பர் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஃபோன் நம்பர் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செஷன் எங்க வந்திருக்காங்க பார்க்கலாம். அகைன் தே கேம் பேக் டு லேண்டிங் பேஜ். பாத்தீங்கன்னா இதுவரையும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யூசர் வந்து ஐடியில் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ எதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்றது எனக்கு வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பாக்குறீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க, எப்படி படிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்து ஒவ்வொரு பேஜையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதுவே இன்னும் ஒரு வேற ஏதாவது யூசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்த பீப்புள் மட்டும் யாராருன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வந்த யூசர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அவங்க ஏதோ டேப்ல ஓபன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரீன் சைஸே ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க.
அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா கோத்ரூ பண்ணிருக்காங்க ஃபுல்லா. சோ இப்படி பார்த்தா என்னால ஏன் வந்து ஒரு யூசருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். ஓகே, இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூசர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கிளிக் பண்ற சத்தம் கூட கேக்குது எனக்கு ஆக்சுவலா. ஓகே, கோர்சஸ் போறாங்க. பிளாக்ஸ், கான்டாக்டர்ஸ். ஓகே, வேற ஒரு பேஜுக்குள்ள போறாங்க இப்போதைக்கு. ஓகே, அபவுட் அஸ் பத்தி படிக்கிறாங்க. சோ ஒரு சைட்ல ஒரு கர்சர் எங்க போயிருக்கு, எங்க வந்திருக்கு, எங்க கிளிக் பண்ணிருக்காங்கன்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியுது. அப்போ ஒரு ஆப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்கன்றது ஈஸியா எங்களால ட்ராக் பண்ண முடியுமா, முடியாதா? தட் இஸ் யூஎக்ஸ் கைஸ். இன்னும் நீங்க படிக்காம, இன்னும் நான் வந்து இதுக்குள்ள போகாம இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, எனக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கலன்னு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட். யூஎக்ஸ் இஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப், எப்பயுமே அது ஃபியூச்சர் தான். இட்ஸ் ஒன் மோர் ஃபியூச்சரிஸ்டிக் திங் ஆக்சுவலி. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி அ பக்கா யூஎக்ஸ் டிசைனர் இந்த இண்டஸ்ட்ரின்னு ஃபீல் பண்றீங்களோ, யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்றவங்க, நான் நான் வந்து ஒரு சூப்பரான யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வருவேன் ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். நான் வந்து கண்டிப்பா டிசைனரா வருவேன் ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, எஸ் மீ அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இங்க வந்து கஸ்டமரோட டேட்டா எதுவுமே திருடு போறது கிடையாது ஜெயசூர்யா. இங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று விஷயம் தான். நீங்க எந்த ரீஜன்ல இருந்து வரீங்க, எந்த ரீஜன்ல இருந்து வரீங்க, எந்த ஆடியன்ஸ் யாருன்றது தெரியாது எனக்கு. அதாவது லைக் இப்ப சென்னையில இருந்து வர ஒரு பர்சன் இருந்தாருன்னா அவருடைய அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குதுன்றத நான் பார்ப்பேங்க. அதாவது எக்ஸாக்ட் மெம்பர்ஸோடைய நேம் டீட்டெயில்ஸ் தான் எனக்கு தெரியாது. பட் அவங்க உள்ள வந்தாங்கல்ல, சென்னைக்காரங்க உள்ள வந்தாங்க, இந்த ஊருக்காரங்க எனக்கு உள்ள வந்தாங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை தான் நான் ஃபிகர் அவுட் பண்ண போறேங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் இன்னும் கோர்ஸ்லாம் நான் எதுவும் பண்ணல ப்ரோ, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு இருக்கீங்களோ, அதாவது நியூ அப்படின்னா நியூ மட்டும் போடுங்க. நான் ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஏ அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
எஸ். ஸோ நியூவா படிக்கிறவங்களுக்கு ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் ஒன் திங். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்ற விரும்புறது என்னன்னா, இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்குள்ள போகிறது தான். ஓகேவா? இங்க விஷயம் என்னன்னா, எல்லாருமே படிக்கிறாங்க. பட் ரியலா ஜாபுக்குள்ள போறாங்களான்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்சஸே ஃபேஸ் பண்றது. ஓகேங்களா? கரெக்டா இல்லையா? இங்க இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னது? இங்க இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஜாப் தான். கரெக்ட்டா? இங்க இருக்கிற மிகப்பெரிய டைலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் தான். ஏன்னா, இன்னைக்கு நம்ம பெரிய எஃபோர்ட், டைம் எல்லாம் போட்டு படிக்கிறோம். உடனே வேலை கிடைக்குதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஸோ, இதுதான் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். ஸோ, நியூவா படிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணலாம். நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ, இப்ப நெறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட டைம், எஃபர்ட் அ எவ்வளோ போடுறீங்க. எல்லாமே எது மேல ஒரு ஹோப்போட போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போடுறீங்க. ஓகே. ஸோ இங்க இருக்கிற பிக் இஷ்யூவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் தான். அகாடமிக் கேன் டீச் பட் நோ ஜாப் அஷ்யூரன்ஸ் கரெக்ட்டுங்களா? பட் மேட்டர் என்னன்னா, இங்க நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். நம்ம ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து செயல்பட வேண்டியது இருக்கு. எக்ஸாக்ட்டா? ஸோ நம்ம போட வேண்டியது ஒரே ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட் தான். உங்களுக்கு தேவையானது ஜாப் அஷ்யூரன்ஸ் கிடையாது. கன்ஃபார்ம் ஜாப் தேவைப்படுற சினாரியோ தான் இருக்கிறீங்க. இங்க வந்து ஜாபுக்குள்ள போறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்ப இருக்கிற மார்க்கெட்ல. கரெக்ட்டா? ஓகே. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் நான் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். சில பேரு என்கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க. ஆ நம்மளோட ஸ்டூடண்ட் யாராவது இருந்தீங்கன்னா, ஆ நம்ம ஸ்டூடண்ட் யாராவது டிமண்டில படிக்கிறவங்க இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல ஜாப் கைடன்ஸ் நான் குடுத்துட்டு இருக்கிறேன்ல அந்த செஷன்ல இருந்தீங்கன்னா, எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் அப்படியே சாட்ல போடுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5த் டே வந்து ஜாப் அசிஸ்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் ப்ரோ. ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐ அம் கைடிங் பீப்பிள் இயர்லி மார்னிங் 6 ஏஎம் டூ 7 ஏஎம் வந்து நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அவங்களுக்கு ஜாபுக்குள்ள போவறதுக்கான அசிஸ்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். இது ஏற்கனவே படிச்சு இருக்கிறவங்களுக்கு. ஓகே. படிச்சு இருக்கிறவங்களுக்கு குடுக்குற கைடன்ஸ். சப்போஸ் நான் நியூ டூ தி இண்டஸ்ட்ரி நான் இப்ப தான் இருக்கேன். எனக்கு வந்து அடுத்த லெவல் போறதுக்கான வழி தெரியல. அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கான ஒரு சில விஷயம் சொல்றேன். நம்ம ஸ்டூடண்ட் யாராவது இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி போயிட்டு இருக்கு கைஸ் செஷன் ஆக்சுவலா? ஐ அம் சீயிங் 4 டூ 5 பீப்பிள் நம்மளோட பசங்களே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிமென்டி பீப்பிளே இங்க லைவ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு? யா ஈஷாந்தி ரொம்ப ரொம்ப அ லேர்னர் அ ஷி இஸ் எங்களோட மார்னிங் பேட்ச்ல இருக்கிற பெர்சன். தேங்க் யூ இஷாந்தி. உங்களோட ரெக்கமெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? ஜஸ்ட் கீப் திங் அண்ட் வேற யார் யாரெல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்களோ ஜஸ்ட் கீப். யா
மணி பாரதி, கோயிங் குட். ஓகே, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரண். ஓகே. ஓகே. வேற யாரெல்லாம் வேற யாரெல்லாம் நம்மளோட டீம் டிமண்டில படிச்சிட்டு இருக்கீங்களோ உங்களோட ஃபீட்பேக்ஸை போடுங்க. ஓகேவா? இது நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் புதுசா படிக்கிறீங்கன்றதுனால சொல்றேன். ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட டீம்ல. ஸோ டிமென்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரியல் டைம்ல கோர்சஸ் எடுக்கிற பீப்புள். நம்மளுடைய கம்யூனிட்டியில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கைடன்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். இதுல ஒரு படி போய் என்ன பண்றோம்னா, ஜாயின் வித் ஜாப் ஜாயின் வித் ஜாப் ஆஃபர்ன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமே நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா, லைக் நீங்க வந்து உங்களுடைய ஜாப் வந்து நீங்க எப்ப கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கே வந்து ஆஃபர் லெட்டரோட ஜாயின் பண்ற மாதிரி தான் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எல்லா இடத்துலயும் நீங்க படிக்கலாம். பட் எங்க கிட்ட படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க படிச்சு முடிச்சிட்டு எங்க கூடயே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எங்க கிட்ட 2 கம்பெனிஸ் இருக்கு, ஆல்ரெடி டெக்னாலஜிக்கல் கம்பெனி இருக்கு. அதிலே பிளேஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நாங்க கைடன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களே நிறைய பேர் பிளேஸ் பண்ணிட்டான். இப்போ எங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆஸ் த பிகினர் ஸ்டேஜ்ல இருந்தே. ஓகேவா? ஸோ எங்களுடைய கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் தான். ஓகே, 3 மந்த் இல்ல 4 மந்த் கோர்ஸ் ப்ரோக்ராம். எக்ஸ்டி, ஃபிக்மா, போட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், கேன்வா, பால்சமிக், மீரோ போர்ட் இது எல்லாமே கொடுக்குறோம். மண்டே டு ஃப்ரைடே வி ஆர் கிவிங் அ செஷன். ஓகேவா? எல்லாமே டாப் மென்டார்ஸ், இண்டஸ்ட்ரி லெவல் மென்டார்ஸ் தான். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ லக்ஷ்மண் நான் தான், பிரபு சுந்தர், ரிச்சர்ட், ராஜசேகர், HR நவீன், உஷா, ராஜேஷ் கண்ணா. ஸோ இவங்க தான் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வர பீப்புள்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆன்லைன் ஆன்லைன் கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்றோம். ஆஃப்லைன் கோர்சஸும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ 2 பிளேஸ் மீனிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கு. கோயிங் ஃபர்தர் கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ண போறோம் ஆகஸ்ட் மந்த். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலுமே ஓபன் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ கோர்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ. ஓகேங்களா? ஒரு நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு பிங் பண்ணுங்க. வில் ஷேர் த நம்பர் வித் யூ கைஸ். உங்களுக்கு ரியலாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் 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 வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சேட் திஸ் நம்பர் 9578548018. ஓகே, நான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். 5785488018. ஓகேவா? ஓகே. ஸோ நம்பரை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் லைவ்ல. ஸோ நான் யாராவது படிக்கணும், நான் வந்து UI UX ஃபுல் டைமா படிக்கணும் ப்ரோ, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த நம்பருக்கு பிங் பண்ணுங்க. பட் இது பெய்ட் கோர்ஸ், நாட் அ ஃப்ரீ கோர்ஸ். ஓகேங்களா? இது வந்து பெய்ட் கோர்ஸ், நாட் அ ஃப்ரீ கோர்ஸ். ஓகே. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிஜமாலுமே படிக்கணும்னு ஆசைப்படுறேன், டைம் ஒதுக்க ஆசைப்படுறேன், நான் உங்களோட அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கலாமா, உங்களோட கைடன்ஸ்ல படிக்கலாமா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் திஸ் நம்பர். நான் நான் டேக் பண்ணியிருக்கேன், பிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஹோப் இந்த செஷனை வந்து நம்ம இதோட முடிப்போம். கோர்ஸோடைய ஃபீஸு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் இருக்கு, நான் ரிவீல் பண்ணுறதுக்கு ரெடி தான். பட் இருந்தாலும் நான் இப்பவே நான் ரிவீல் பண்ண விரும்பல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா ரிவீல் பண்ணுறதுக்கு? ரிவீல் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, நான் ரிவீல் பண்ணுறேன். இல்லை ப்ரோ பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, ரிவீல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஓகே, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு ரிவீல் தட். பிஃபோர் தட், உங்களுக்கு வந்து டிமெண்டியோட .com வெப்சைட் பாத்தீங்களா? ஸோ டிமெண்டி வெப்சைட் யாராவது இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்பதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி காட்டினேன். ஸோ டிமெண்டி உடைய வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ டிமெண்டியோடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலயே கோர்ஸோடைய ஃபீஸு, கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே போட்டிருக்கோம். டிமென்டி.com அப்படின்னு போனீங்கன்னா இருக்கும். ஓகே, பால்சமிக், கேன்வா, ஏஐ டூலு, மீரோ போர்டு, யூஎக்ஸை வச்சு ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கேன் கோ அண்ட் கெட். எங்க கிட்ட படிக்கிறதுனால நீங்க என்னவா ஆகலாம்? வை யூ வாண்ட் டு சூஸ் மீ அண்ட் மை அகாடமி, அவர் அகாடமி, அண்ட் நாங்க என்னெல்லாம் கொடுக்குறோம், மென்டார்ஸ் யாராரு அப்படின்றது எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 rupees. ஓகேவா? 3 month கோர்ஸ் ப்ரோக்ராம், 40,000 rupees, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகே, பட் இந்த பூட் கேம்ப்ல படிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு, ஓகே, வி ஜஸ்ட் ஆஃபரிங், ஓகே, எல்லாமே, ஓகே, கம்ப்ளீட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமு, ஜாப் அசிஸ்டன்ஸ், போர்ட்ஃபோலியோ கிரியேஷன், ஜாபோட கொடுக்குறேன்ப்பா. ஓகே, வித் ஜாப் இன்டர்ன்ஷிப்போட ப்ரொவைட் பண்ணி ஜாப்குள்ள ஹையர் பண்றது தான் ப்ராசஸ். நாங்க ரெகுலரா ஃபீ வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றோம்னா 40,000 rupees. நீங்க ஜாயின் பண்ற மாதிரினா 35 கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட்ல யூ கேன் கம் அண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே, யூ கேன் பே ஃபார் 2 இன்ஸ்டால்மெண்ட். 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி படிக்கலாம். சி, ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வந்து சென்னை பக்கம் போனீங்கன்னா மினிமம் 50,000ல இருந்து 65,000ல இருந்து செலவு பண்ணாம படிக்க முடியாது. ஆன்லைன் செஷன் வீக்லி 2 நாள் தான் கிளாஸ். நம்ம கிட்ட வீக்லி 5 days கிளாஸ். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். 94,000 ரூபா, 74,000 ரூபா, 78,000 ரூபா, 68,000 ரூபா அப்படின்னு இருக்கிற இடத்துல 35,000 கொடுக்குறோம். இதனால வந்து எங்களுக்கு என்ன ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ இதுல யூஸ் இருக்கு? 35,000 அப்படின்னு சொன்னீங்கன்னா, சி, எங்களோட பேஷன் என்னன்னா, வி நீட் டு மேக் பீப்புள் டிசைனர்ஸ். அவங்க லைஃப் ஸ்டைல்ல அவங்க நல்லபடியா ஒரு டிசைனரா வரணுன்றது எங்களோட எய்மு. உங்களுக்கு நிஜமாலுமே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நான் லைஃப் டைம்ல ஒரு டிசைனரா வரணும், என்ன மாதிரி ஒரு ஒரு டிசைனரா வரணும், என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும், நான் வந்து ஒரு நல்ல ஜாப்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் டிராவல் வித் மீ. ஐ கேன் அசிஸ்ட் யூ. நாங்க பெரிய பெரிய கார்பரேட் மாதிரி உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பண்றோம் பண்றோம் சொல்லிட்டு பண்ணாம போறது கிடையாது. யூ கேன் கால் மீ ஆன் எனி டைம். ஐ எம் எ மென்டார். நீங்க என் கூட தான் கனெக்ட் பண்ண போறீங்க. ஸோ எனி டைம் யூ கேன் கனெக்ட் வித் மீ, யூ கேன் ஸ்டடி வித் மீ. நானுமே படிச்சுட்டு இருக்கேன், நீங்களுமே படிக்க போறீங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸோடைய ப்ரோக்ராமோடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 35,000, 2 இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, கோயம்புத்தூர்ல வந்து ஆகஸ்ட் மந்த் லான்ச் பண்றோம்ப்பா. ஸோ இந்த இந்த கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் வெப்சைட் கிரியேஷன், ப்ரொஃபைல் கிரியேஷன், உங்களோட ஜாப் போர்ட்டல் லைக் நாக்குரி, லிங்க்டின். ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த கோர்சஸ் மட்டுமே, அதாவது ஜாபுக்குள்ள போறதுக்கு மட்டுமே 3,000 rupees கட்டி நம்ம பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சி, என்னோட எய்ம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியலான கைடன்ஸ் கொடுக்கணுன்றது தான். நீங்க இதுல உள்ள வந்ததும் வராதும் உங்களோட விருப்பம். ஓகே, என்னுடைய 7 நாள் செஷன் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. நான் எவ்வளவு பொட்டன்ஷியலா கிளாஸ் எடுத்துட்டு பார்த்துருப்பீங்க. என்னோட அக்சசபிலிட்டி பார்த்துருப்பீங்க. என்னுடைய அவைலபிலிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உங்க கூட எப்படிலாம் டிராவல் பண்ண முடியுன்ற ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 250 people ஆல்ரெடி மென்டர்ஷிப் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே போய் கேளுங்க, நாங்க இங்க படிக்கலாமா? யூ கேன் கோ அண்ட் யூ கேன் செக் இன் டு தி லிங்க்டின். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நான் 3 month கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் அதை 4 month மாற்றிருக்கோம். வை? பிகாஸ் யூ கேன் ஹாவ் அ மோர் வேல்யூ
திஸ் டைம். நிறைய டைம்ல நாங்க வந்து வேல்யூ கொடுக்க முடியும், உங்க கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்வியூஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ், ஜாப் அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, ஜாபுமே ப்ரொவைட் பண்றோம். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஜாப் ஆஃபரோட, சர்டிஃபிகேஷன், ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் இல்ல ஃபார் ஷுவர் இது. ஓகேவா? ஸோ எல்லாருமே உங்களுக்கு பார்த்து தெரியும். ஹெச்ஆர் நவீன், உஷா, ராஜேஷ் கண்ணா, இவங்க எல்லாமே லிங்க்டின்ல போய் பார்க்கலாம் நீங்க. ஸோ ஆல் தோஸ் பீப்புள் ஆர் ரியல் டைம் ஒர்க் பீப்புள். நான் தான் உங்களோட கோஆர்டினேட்டர், வேற யாரும் கிடையாது. ஓகே? எஸ், நான் தான் உங்களோட கோஆர்டினேட்டர், நான் தான் உங்க கூட கனெக்ட் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இருப்பாங்க. லைக் லக்ஷ்மண் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன் யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லயும் எஸ்டிஎம்எல்லையும் சிஎஸ்எஸ்லயும் ஒரு ஸ்ட்ராங். ரிச்சர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் பண்றதுலயும், ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், நீங்க வந்து எப்படி மார்க்கெட்ல போய் ஜாப் பிடிக்கலாம் அப்படின்றதுல அவர் எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்ல ஒருத்தவங்க எக்ஸ்பர்ட். ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆர் நவீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியர், ரெஸ்யூம் பில்டிங் இந்த மாதிரியான விஷயத்துல அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. ஸோ உஷா வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ யூஎக்ஸ் டிசைன் மேனேஜர் அட் டிமென்டி அகாடமி. இப்போ ஷீ இஸ் கரண்ட்லி இன் அபுதாபி. நீங்க ஓவர்சீஸ்ல என்னென்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கு, அங்க எப்படிலாம் நீங்க வேலை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஷீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் ஷீ இஸ் த மென்டார் ஃபார் அவர் அகாடமி. ஓகேங்களா? இப்போ ஷீ இஸ் ஒன்லி மேஜரா எங்களோட டீம்ல கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ராஜேஷ் கண்ணா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸ் தான்ப்பா. ஓகே? ஸோ என்னோட நம்பர் இருக்கு. யூ கேன் கால் மீ எனி டைம், யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ 35,000 கோர்ஸ் ஃபீ. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே ரியல் டைம் அண்ட் லைவ்ல தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டிமென்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுத் இந்தியன் யூஎக்ஸ் கெரியர் கிக் ஸ்டார்டர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பாக்குற ஒரு போர்ஷன் தான். 2 வருஷம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ண போறோம் ஆகஸ்ட் மந்த். அண்ட் தென் சென்னையிலுமே சூனா வர போறோம். ஓகே? ஸோ ஐ எம் டெடிகேட்டிங் மை செல்ஃப் டு மென்டாரிங் பீப்புள். ஸோ இதுதான் எங்களுடைய சினாரியோ. ஓகேவா? ஸோ ஹோப் யூ guys got a clarity in our job, in our academy, and who I am and what kind of things we are doing. ஓகேவா? இதுல ஜாயின் பண்றதும் ஜாயின் பண்ணாதும் உங்களோட விருப்பம். பட் உங்களுக்கு ஜாப் வேணும், நான் ஜாப்குள்ள கண்டிப்பா போயே ஆகணும்னு நினைச்சீங்க, யூஐ யூஎக்ஸ் குள்ள போயே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா டேக் திஸ் கோர்ஸ், யூட்டிலைஸ் அண்ட் கெட் அ ஜாப். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களே இருப்பீங்க. ஸோ லைக் ஹூ இஸ் தட்? லைவ் செஷன் பா. லைவா கிளாஸ் எடுப்போம். எவ்ரிடே 1 hour வந்து நாங்கள் லைவா செஷன் எடுப்போம். டைமிங் வேரியஸ் டைம்ஸ் இருக்கு ஐஸ்வர்யா. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இதே டைம்லயே இருக்கு. 8:30 to 9:30 இருக்கு. 7:30 to 8:30 இருக்கு. 7 o'clock to 8 o'clock இருக்கு. அந்த மாதிரி வி ஹாவ் அ செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் அட் த ஈவினிங். அதே மாதிரி மார்னிங்லயுமே செஷன்ஸ் இருக்குது. 11 o'clock, 10 o'clock அந்த மாதிரி செஷன்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் உங்களோட டீம், நீங்க நீங்க வந்து ஜாயின் பண்ற உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. ஓகே? ஓகேவா? ஸோ மேக் அ யூட்டிலைசேஷன். நீங்க யாராவது ஃபீட்பேக் ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா சொல்லலாம் கைஸ். லைக் ஈஷாந்தி, நீங்களே சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, நீங்க படிச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு, நீங்க வந்து டிமென்டி கூட டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஈஷாந்தி அண்ட் மணிபாரதி, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தீபிகா நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட 3 month, சாரி 1 month ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்களே சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் அகாடமி சீக்கிரமா ஓப்பன் பண்ணணும் மணிபாரதி, தட்ஸ் மை எய்ம். என்னுடைய லைஃபே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீமா நான் போட்டுட்டு இருக்கிற ஒரு கனவு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சீக்கிரமா அகாடமி ஓப்பன் பண்ணணுன்றது. பட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கு. சென்னையில வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ வி பிளான் டு கம் தேர். எஸ், கண்டிப்பா நீங்க எப்போனா ஜாயின் பண்ணுங்க கைஸ். உங்களுடைய 1 hour சி, எஸ் எஸ், 1 hourக்கு மேல கூட கண்டக்ட் பண்றது நாங்க ரெடி தான்.
பட் உங்களோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வேக்கப்பா இருக்கும். 1 ஹவருக்கு மேல போச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிடுவீங்க, மியூட்ல போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வி நோ த செஷன் 1 ஹவர் இஸ் எஃபெக்டிவ் செஷன் எவ்ரிடே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உங்களுக்கு சப்போஸ் எதனா டவுட் இருந்ததுன்னா என் கூட கனெக்ட் பண்ணி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ் எங்களுடைய மேஜரான போர்ஷன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் ட்ரை. ஓகேவா? ஸோ எங்க கிட்ட வந்து ஜாபுக்காக வந்தவங்க நிறைய பேர். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹரிதான்னு ஒருத்தவங்க, ஷி ஜாயின்ட் இன் அவர் அகாடமி. 15 நாள்ல ஷி காட் அ ஜாப். அண்ட் ரோஜர், நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லலாம் ஜாப்குள்ள இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இஃப் யூ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் பிங் மீ அண்ட் ரீச் மீ. நான் பிங் பண்ணது என்னோட நம்பர் தான். யாருக்காவது இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு பிங் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே கைஸ், இன்னைக்கு செஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா வந்து யூஐனா என்ன, அதோட யூஐனா என்ன, யூஐல ஃபிக்மானா என்ன, ஃபிக்மாவுக்கு அப்புறம் வந்து டெலிவரபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நாளைக்கு மொபைல் ஆப் டிசைனிங் ஃபிக்மாவில் பார்க்க போறோம். ஓகே, டோன்ட் மிஸ். சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு மழை பெஞ்சுது, அதனால நான் நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன். பட் நாளைக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. நாளைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூம் மீட்டிங் தான் நடக்கும். ஓகேவா? சரியா? நாளைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்ல தான் நடக்கும். ஸோ அதனால வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. ஓகே, சப்போஸ் நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பிங் மீ, ஐ வில் கைட் யூ. சப்போஸ் ப்ரோ எனக்கு வந்து இதுல ஒரு டவுட் இருக்கு, அதுல டவுட் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க பிங் பண்ணுங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் இல்லப்பா, இவங்க எல்லாம் மாடல்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? யாரு இவங்க எல்லாம்? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க போய் தாராளமா கேட்கலாம். இவங்க எல்லாருமே நீங்க போயிட்டு எதுல தேடலாம்? லிங்க்டின்ல போய் தேடலாம். ஸோ இங்க இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற பீப்புள் தான். யூ கேன் கோ அண்ட் யூ கேன் ஆஸ்க், யூ கேன் கெட் எவ்ரி திங் ஃப்ரம் பீப்புள். ஓகேவா? ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்றேன். நீங்க என்னுடைய 7 நாள் செஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நாட்கள் நான் யூடியூப்ல செஷன் போட்டுட்டு இருக்கேன். அது எல்லாத்தையுமே பாருங்க. உங்க கூட ரியலாவே கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு சொல்றதெல்லாம் புரியுதுன்னா you can take a decision whether you want to kickstart your career into UI UX. Okay, dedicate yourself. நீங்க என்கிட்ட படிக்கணும் அவசியமும் இல்லை. உங்களால தனியாவே படிக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் கேரியர். ஓகேவா? எஸ் எஸ் தீபிகா வில் கனெக்ட். சரிங்களா? ஓகே, அட்டண்டன்ஸ் லிங்க் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அட்டண்டன்ஸ் லிங்க் கொடுத்துட்றேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ லிங்க் அனுப்புறேன், ஜாயின் பண்ணி ஐ மீன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, அட்டண்டன்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. ஓகே. ஓகே கைஸ், அட்டண்டன்ஸ் லிங்க் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் புட் யுவர் அட்டண்டன்ஸ். ஓகே. எஸ் எஸ், அட்டண்டன்ஸ் லிங்க் அனுப்பியிருக்குப்பா, போட்டுங்க.
எஸ். ஓகே கைஸ், ஐ திங்க் ஹோப் திஸ் செஷன் காட் மோர் இன்ட்ரெஸ்டிங் டுடே. ஓகேவா? நாளைக்கு செஷன்ல ஃபிக்மா பார்ப்போம். ஸோ 4லிருந்து 3 நாளைக்கு ஃபிக்மா டிசைன் தான். உங்களுடைய ஓன் ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கான ஐடியாவோட வர சொல்லியிருந்தேன். ஸோ ஹோப் யூ பீப்புள் கம் அப் வித் ஐடியா. ஸோ நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் யூஐ டிசைனிங்.